அம்மா அம்மா ஏன்பா தம்பி எங்கம்மா? அவங்க புருஷன் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா நீ ஏன்டா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? அம்மா நானும் ஒரு வேலையாத்தான் போயிருந்தேன். ஐயா சோலையூர்ல பெரிய திட்டத்துல புதுசா ஒரு ஒர்க் ஷாப் திறக்க போறாரு. என்னது புது ஒர்க் ஷாப்பா? அதுக்கு பணம் பண்ணையார் கொடுத்தாரு. நம்ம சம்பந்தியா? ஆமாம்மா. எவ்வளவு? 100 இல்ல ரூபா 35,000மா 35,000. அத நீ கை நீட்டி வாங்குனியா? ஆமா வாங்கி மிஷினுக்காக கம்பெனியில கொடுத்துட்டாமா வரேன். படா துப்பு கிட்டவனே, குண்டாங்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நானும் காட்டி இதை தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். உங்க அப்பா மட்டும் அப்ப சாகாம இருந்திருந்தா இப்பதாண்டா செத்துருப்பாரு. ஏங்க ஊர் உலகம் என்ன சொல்லும்? சம்பந்தி வீட்டார் பணத்துல சடுகுடு ஆடுறோம்னு கேவலமா பேச மாட்டாங்க. முடிஞ்சத இங்க கொஞ்சம் கவனிங்க. மாப்பிளையும் பொண்ணு போகாத கோவத்துல சம்பந்தியா சொத்து புறாவும் கோயில் பேர்ல எழுதி வைக்கிறதா இருந்தாரு. நல்ல வேலை அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன். கோயில் பேர்ல எழுதி வைக்கிறாரு இல்ல குளத்துலதான் அள்ளி கொட்டுறாரு. நமக்கு என்னங்க? நமக்கு மானம் தானே பெருசு. நீ சொல்ற அவனுக்கு பணம் தானே பெருசு. இந்த சின்ன புத்தி அவனுக்கு இப்பதானா? சின்ன வயசுல இருந்தே உண்டு. சும்மா இருமா. மாமியார் மருமகளை மாத்தி மாத்தி பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் மகளை பிரிஞ்ச ஏக்கத்துல தவியா தவிக்கிறாரு. நாளைக்கு அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த பழிபாவம் நம்ம தானே சேரும். அதனாலதான் நான் பயந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். ஆமா அதுக்கும் புதுசா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி கேடு. அம்மா ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு நீ நான் கௌரி 3 பேரும் சோரையூர்ல இருப்போம். உன்னை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி மாமனார் வீட்டோட இருக்க முடியாது செஞ்சுட்டா அண்ணாருடைய உயிரை காப்பாத்தின பெருமை நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி? ஆமா சார், நல்ல ஏற்பாடுதான். அம்மா 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 இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஒத்துழைக்கணுமா. முக்கியமா அண்ணாருக்கு நான் பணம் வாங்கின விஷயம் தெரியக்கூடாது. அம்மா சொல்லுமா, சொல்றதுலேன்னு சொல்லுமா. அம்மா ஆகட்டும். இதுக்கு உன் தம்பி சம்மதிப்பானா? அத்தே இவர்தான் உங்க பேச்ச கேட்க மாட்டார். நீங்க எதை சொன்னாலும் தம்பி கேட்கும். கவலைப்படாதீங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? என்னடா சோலையூர்ல புதுசா தனியா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போய்க்கலாமா? யார் வாட்டி சொன்னது? நீங்க போர்டு எழுத ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? அவன் தான் சொன்னான். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த திட்டத்தை விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. மெஷின் எல்லாம் வாங்குறதுக்கு பணமும் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இனி மாறவோ மாத்திக்கவோ முடியுமா? என்ன மிஷின் வாங்குறதுக்கு பணம் ஏது? சேட்டுக்கிட்ட 35,000 ரூபாய் கடன் வாங்கினேன். ஓ கடன் வாங்கி தொழில் செய்ய போறீங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க பாக்குறீங்க. அம்மா எனக்கு ஒண்ணு இது சரியா படல. தம்பி இத பாரு, நாளைக்கு உனக்கும் குழந்தை குட்டி ஆயி போச்சுன்னா குடும்பம் பெருசாகும். இப்ப கிடைக்கிற வருமானம் போதுமா? நீ ஒரு பக்கம் சம்பாதி, அவன் ஒரு பக்கம் சம்பாதிக்கட்டும். அதுக்கு அந்த ஊர் தான் கிடைச்சதா? சுத்து வட்டாரத்திலேயே அது ஒண்ணுதான் பிஸியான டவுன். கார் போக்குவரத்து அதிகம். அதனால தான்டா. அது சரின்னு நீங்க தனியா போய் அங்க இருந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க மட்டும் இல்லைங்க, அத்தையும் நானும் கூடத்தான் இருக்க போறோம். அம்மா அம்மா மன்னிக்கணும் அத்தை, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியே போயிட்டா புது மருமக வந்து புருஷனுக்கு சொல்லி கொடுத்து அம்மாவையும் அண்ணனையும் வீட்டை விட்டு வரட்டான்னு ஊரார் சொல்ல மாட்டாங்க? ஊர் 1000 சொல்லும். அதெல்லாம் கேட்டா நம்ம வாழ முடியாது. நமக்குள்ள தகராறு இருக்கா இல்லையே? ஏமா நீங்களும் இதுக்கு சமைச்சிட்டீங்களா? நல்ல காரியம் தானப்பா. முதல்ல புதுசா தொழில் தொடங்குறான். ஏதோ நானும் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன? எனக்கு தெரியுமா அவங்க மூத்த மகன் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நான் நெஸ்மிக்கா போறேன். இத பக்கத்துலதான். நானும் வந்து உங்களை அடிக்கடி பாத்துக்குவேன். நீயும் வந்து என்னை பாத்துக்கலாம். சரி சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு. டேய் தம்பி, நான் புதுசா ஆரம்பிக்க போற ஒர்க் ஷாப்க்கு என்ன பேர் தெரியுமா? அம்மா பேர் தானே வச்சிருக்கீங்க? இல்ல என் பேரை வச்சிருக்கிறேன். சோமு ஆட்டோமொபைல் சோலையூர். அப்படியே வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிடுறோம். வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. வீட்டோட தான் இருக்க மாட்டேன்ட்டீங்க. வீட்டுக்கு வந்து டிஃபன் கூட சாப்பிடக்கூடாது. அந்த கொஞ்ச நேரத்தையாவது என் பொண்ணு கிட்ட 4 வார்த்தை பேசுகிறேன். ஆமாப்பா, புறப்படுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முனிவா, இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்கா எழுதி இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலையா? பிரிச்சு படிச்சுப்பா. என்ன பண்ற? தண்ணி பண்ணடா. மாமா ஒர்க் ஷாப்க்கு வாங்க வேண்டிய சாமான் லிஸ்ட் அப்புறம் பாக்கலாம்ப்பா. முதல்ல சாப்பிடு. குப்பு கீழே என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க, லெட்டர் கீழே போட்டாரு, அதை எடுத்து கொடுக்குறேன். வேற ஒண்ணு இல்லை.
வரட்டுங்களா? என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள பரட்டுங்க? மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு சாவகாசமா போலாமே. சாயந்தரம் தாங்க 2 நாள் தங்கி இருந்துட்டு போடா. உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஊரை விட்டு ஊர் வந்துட்டீங்கல்ல, அங்க ஒர்க் ஷாப் கவனிக்கிறது யாரு? வேணும்னா இது வரட்டும், எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆமாப்பா, அதுவும் நல்ல யோசனை தான். மாலதி, நீ இருந்துட்டு வாயம்மா. என்னங்க அத்தை இப்படி சொல்றீங்க? நீங்களும் அக்காவும் பெரியவரோட இங்கேயே தங்கிட போறீங்க. அங்க அவரை கவனிக்க யார் இருக்கா? அதோட வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு பெண்ணு வேண்டாம்? ஆமாங்க, வருத்தப்படாதீங்க. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. அவங்கள பார்க்காம தம்பியார் இருக்க முடியாது. அடிக்கடி வரத்தான் போறாரு. வரும்போது மாலதியை கூட்டிட்டு வராமலா போயிடுவாரு. அது போறோமா? தம்பி, தெற்கு தெருவுல வீடு பார்த்து வச்சிருக்கேன். அம்மாவை அண்ணி அங்க விட்டுட்டு வீட்டையும் ஒரு பார்வை பார்த்தா அப்புறம் பாத்துட்டு போ. வரீங்களா? மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் அவசியம் நீயும் வரணும். மாமா பாத்தீங்களா, நான் போட்ட திட்டம் நிறைவேறி போயிடுச்சு. ஆமா, கொஞ்ச நாள்ல பாருங்க தம்பி சம்சாரத்தோட இங்கேயே வந்து தங்கிடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியோ ஆசை நிறைவேற்றிட்டீங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு ஏதாவது பணம் தேவையா? ₹1,00,000 சொன்ன பாருங்க. கணக்கு போட்டு பார்த்ததுல 1,51,000 ஆயிடுச்சு. மூணுல ஒரு பகுதி 50,000, 35,000 கட்டியாச்சு. பாக்கி 15,000 வேணும். என்னங்க நீங்க, உங்களுக்கு எப்ப எவ்வளவு தேவை கேட்டு வாங்கிக்கீங்க. நல்ல காலம். இந்த காகிதம் மாத்திரம் முதலாளி ஐயா கிட்ட கிடைச்சிருந்தது. எங்க கதி அவ்வளவுதான். படி. வெக்கமா இருக்குதா? நான் வேணா போயிடுறேன், அப்புறமா படி. என்னங்க நீயே படி. படிக்கிட்டா? சோமு ஆட்டோமொபைல்ஸ், சோலையூர். சோமையா? சோமையா என்னையா? லேப்டாப் ஒண்ணு, என்ன ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு. இதுல 15,000 இருக்கு, எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடட, மறந்து போயிட்டு பாருங்க. புதுசா வாங்க வேண்டிய மிஷினை பத்தி விவரம் எல்லாம் அதுல இருக்குது. நீங்க ஒரு தடவை பாத்துங்களேன். என் ஆரோக்கிய ரைஸ் ஃப்ரூட் அண்ட் குக் முனிமாவுக்கு டிரைவர் அண்ட் பாடி கார்டு குப்பு எழுதிய காதல் கடிதம். என்னங்க இது? முனிமா? ஓஹோ, முனியம்மாவுக்கு. முனிமா, நம் கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உன்னை காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைத்து வலது கையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி. ஸ்டேரிங் வலது கை பக்கமே இருக்கணும். இவன் போட்ட இடது கை தான் போடணும். வலது கை எப்படி போடுவான்? காதல் கடிதமாவது சரியா தெரியாதா? உனக்கு தெரியல, என்ன கேட்கக்கூடாது. அப்படியா? முதல்ல கார் என்ன ரிப்பேர்னு பாரு. வண்டி ரெடி ஆயிடுச்சு, நீங்க எடுத்துட்டு போலாம். இவ்வளவு சீக்கிரமா சரி பண்ணிட்டீங்களே, நீங்க யாரு? நான் மெக்கானிக், சோமு ஆட்டோமொபைல்ஸ்னு இன்னைக்குதான் புதுசா ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சோம். பண்ணையார் தர்மலிங்கத்தை உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, என்ன தெரியுமே, அவர்தான் பெரிய பணக்காரராச்சு. அவர் பொண்ணத்தான் எங்க தம்பி கட்டியிருக்கான். ஓஹோ, உங்க பேரு? என் பேரு சோமு. என் பேர் லலிதா. கணேஷ்புரம் அம்மன் கோயில் தெரு 4ஆம் நம்பர் வீடு. இப்ப நீங்க எங்க போறீங்க? டவுனுக்கு போயிட்டு இருக்கிறேன். கார்ல உட்காருங்க, நான் கொண்டு ஐயோ வேண்டாங்க. என்ன கொண்டு சொல்லணும் இல்ல. பரவாயில்லைங்க, நீங்க போங்க. நீங்க செய்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதுல அட்ரஸ் இருக்கு, அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரலாம். என்ன? எவ்வளவு நல்லது. ஐயோ, பணப்பைய மறந்து கார்ல வச்சுட்டே. நல்ல வேலை, அட்ரஸ்
அட, மறந்துட்டு போயிட்டேன். இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மருந்து? சரி பாப்போம். அடடே சேச்சி, வாங்க வாங்க. நம்ம வாங்க மாசம் பணம் கட்டுறேன்னு 5000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி ஹையர் பர்ச்சேஸ் மேல கார் வாங்கி வந்தாங்க. இன்னும் 10000 ரூபாய் பாக்கி இருக்கு. இப்போ தராங்க அப்போ தராங்க, எப்போ தராங்கன்னு ஏமாத்திட்டு வராங்க. இல்ல சேச்சி, இப்ப கையில பணம் இல்ல. போய் சொல்றாங்க. பையில இருக்கிற பணம் நம்ம கண்மேலே பார்த்தாங்க. இப்ப பணம் கொடுத்துருங்க, இல்ல காரை எடுத்துட்டு போறாங்க. சேச்சி இருங்க, கார் போனா அதோட என் மானமும் போயிடும். உங்களுக்கு மானம் வேணும், இன்னைக்கு பணம் தான் வேணும். இல்ல இல்ல சேச்சி இருங்க, இது ஏன் பணம் இல்ல, எனக்கு உதவி செய்த ஒருத்தருடைய பணம். எடுக்காதுங்க, தயவு செய்து எடுக்காதுங்க. பரவாயில்ல என்னங்க, உங்க பணத்தை என் பணம் நினைச்சுக்கிட்டு கேக்குறாருங்க சேட்டு. சேட், பைய எப்படி கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 10000 ரூபாய். 10,000. என்னங்க வேண்டாங்க. என்னமா நீங்க சாப் கொடுக்காம வேண்டாம் சொல்றாங்க. அடா டேஞ்சர் இருக்குது. இத உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் பாரம் இருக்குது, இத வச்சுக்கோ, நம்ம வராங்க. அடடே நீயா ரங்கா, இது ஓ வீடா? நம்ம வீடு. என்னங்க இவர் நம்ம நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல சமயத்துல இவர் பணம் உன் மானத்தை காப்பாத்துச்சு. நடினா இவருக்கு நாம, அதுலயும் குறிப்பா நீ ரொம்ப கடமைப்பட்டு இருக்க. என்ன பாருங்க, இத போய் பெருசா பேசுற. ஒரு பெண்ணுங்கிறதுனால என் மனசு கேட்கல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பணம் ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா கொடுக்கலாம். ரங்கா நான் வரட்டுமா? அம்மா நான் வரேன். என்னங்க கொஞ்சம் இருங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, நேரமாவது நான் வீட்டுக்கு போறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நோ ப்ளீஸ், நளினா ரொம்ப ஆசைப்படுது, தடை சொல்லாதீங்க. பரவாயில்ல, இல்ல வாங்க.